ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் ஆயில் தான். அதை வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேர் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆயிலு. அதுக்கு வந்து நம்ம தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இது ரெண்டுமே நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ராங்காகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறோம். அப்புறம் க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். அப்புறம் வந்து நான் துளசி எடுத்திருக்கேன். துளசி வந்து சைனஸ் அப்புறம் வந்து கோல்டு வராமல் தடுக்கும். அதுக்காண்டி நான் கொஞ்சம் போல் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவு வந்து நான் துளசி எடுத்திருக்கேன். அடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் எடுத்திருக்கேன். அது வந்து க்ரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். அப்புறம் நேச்சுரலாகவே ஹேர் வந்து பிளாக்காக வச்சுக்கிறோம். அதனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து செம்பருத்தி பூவு, ஒரு கத்தாழை, வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் மருதாணி, முருங்கை இலை, அப்புறம் ரோஸ்மெரி, வெட்டிவேர், இதெல்லாம் எடுத்திருக்கேன். வெட்டிவேர் வந்து பாடி ஹீட்டை வந்து குறைக்கும், கூலிங்காக வச்சுக்கிறதுக்காண்டி நான் வெட்டிவேர் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் 1/2 லிட்டர் கோகோனட் ஆயிலுக்காண்டி தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து புது முடி வளர வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஜடாமன்சி வந்து ஹேரை வந்து எப்பயுமே பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஹேரை வந்து நேச்சுரலாகவே திக்காக வச்சுக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் எப்பயுமே தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சா கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அப்படி போட்டு நம்ம அந்த ஆயிலில் பாயில் பண்ணும்போது தான் அந்த பொரிஞ்சு வர்ற சவுண்டு அது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த பொரிஞ்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் அதில் இறங்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1/2 லிட்டர் ஆயில் சொன்னேன்ல, அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். அது ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை வந்து அதில் போடணும். அது வந்து ஒரிஜினல் ஆயிலாக இருந்துச்சுன்னா அது வந்து பொங்கி வரும். அது பொங்கி வரும்போது வெளியே கூட சிந்தலாம். அதனால் சிம்மில் வச்சு பக்கத்துலேருந்து எப்பயுமே பார்த்து தான் பண்ணணும். அந்த வெட்டிவேர் வந்து உடனே போட்டுறக்கூடாது. இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வர சவுண்டு மாதிரி தெரியும் இல்லையா, அப்போ வந்து போடணும். அப்போ போட்டுட்டு ஜடாமன்சியும் அப்போ தான் போடணும். ஜடாமன்சியும் ஒரு வேர் தானே, அதனால் அது அப்போ தான் போடணும். நான் வந்து ஜடாமன்சி வந்து 1 தான் போட போகிறேன். 1/2 லிட்டருக்கு இது போதும். எனக்கு வந்து இது வந்து போதும். அதனால் இந்த 1 மட்டும் தான் நான் போட போகிறேன். அந்த 1 போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா அந்த பொரியிற சவுண்டில் நிப்பாட்டி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் அது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டால் முடிஞ்சு. இனிமேல் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து எடுத்து பார்க்கணும். எடுத்து போகும்போது தண்ணி மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தது அந்த ஸ்டேஜ் வந்து நல்ல ஸ்டேஜு, நல்லது, எல்லாமே பொரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நைட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேய்க்கணும் அவசியம் இல்லை. ஸ்கேல்பில் லைட்டாக வச்சு மசாஜ் பண்ணாலே போதும். ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். சப்ஸ்கிரைப்